Friends, for those who don't understand Tamil, you can enable English subtitles in the settings below. டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. ரீசெண்டாக OnePlus ஒரு லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் நம்ம எல்லாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்த OnePlus 7 மற்றும் OnePlus 7 Pro ஃபோன்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus 60 கம்பேர் பண்ணால் OnePlus 7ல் பெட்டர் ப்ராசஸர், பெட்டர் கிராஃபிக்ஸ், பெட்டர் கேமரா, அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. OnePlus 60 லான்ச் பண்ணப்போ 38,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. OnePlus 60 விட எல்லா விதத்துலையும் ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாக இருந்தாலும் ப்ரைஸை எப்படி இவங்க கம்மி பண்ண மேனேஜ் பண்ணியிருக்காங்க. OnePlus 7 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 33,000 ருபீஸில் கிடைக்குது. கரண்ட்டாக Snapdragon 855 ப்ராசஸர் வச்சு ரன் பண்ணக்கூடிய சீப்பஸ்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்குது. பட் இது கூடயே லான்ச் பண்ண ப்ரோ மாடல் தான் OnePlus 7 லான்ச் பண்ணதுலேயே காஸ்ட்லியஸ்ட் ஃபோனாக இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா மணிக்கு ஏற்ற நிறைய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று 6.67 இன்ச் கொண்ட Quad HD Plus AMOLED ஸ்க்ரீன் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும்ட்டு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனாகவும் இருக்குது. இந்த ஃபோனுக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ட்டு பாப்அப் செல்ஃபி கேமராவும் பின்னாடி ட்ரிபிள் கேமரா கொண்ட செட்டப்பும் இதில் இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன்ஸ் கூட OnePlusோட புல்லட் வயர்லெஸ் 2 ஹெட்ஃபோன்ஸையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மூணு ப்ராடக்ட்ஸுக்கும் OnePlus 60 மெக்லாரன் எடிஷனில் இருந்த சூப்பர் ஃபாஸ்ட் வாக் சார்ஜ் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. OnePlus ப்ரோக்கான ஃபர்ஸ்ட் சேல் நடந்துச்சு. கூட சீக்கிரத்துலையும் OnePlus 7க்கான சேல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபோல்டபுள் ஸ்க்ரீன்ஸ் கொண்ட மொபைல் ஃபோன்ஸ் பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக லெனோவோ ஃபோல்டபுள் லேப்டாப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 13.3 இன்ச் OLED டிஸ்பிளே உள்ள லேப்டாப். இது 2K ரெசல்யூஷன் உள்ள LG டிஸ்பிளே பேனலாக இருக்குது. இந்த டிஸ்பிளே சாம்சங் ஃபோல்டில் இருக்கிற மாதிரி உள் சைட் பெண்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. இந்த பெரிய ஸ்க்ரீனை பெண்ட் பண்ணுறப்போ டாப் பார்ட் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ஆகவும் பாட்டம் பார்ட் உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டாகவும் ஒர்க் ஆகும். கூடவே இதுக்கு வாக்கும் ஸ்டைலஸ் சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு இன்டெல் ப்ராசஸரால் தான் ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். சாம்சங் ஃபோன்ஸ் மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்ட்டு இதோட ஹிஞ்ச் மெக்கானிசமை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி 2020 ஸ்டார்டிங்லேருந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. டெக் ஃபேக்ட் சாம்சங் கம்பெனி பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். ஆப்பிள் கம்பெனிக்கான மெயின் காம்படிட்டரே சாம்சங் தான். ஆனாலும் ஐஃபோனுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய பார்ட்ஸ் சாம்சங் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. NAND ஃப்ளாஷ் மெமரி, DRAM சிப்ஸ் மற்றும் iPhone Xல யூஸ் பண்ணக்கூடிய OLED டிஸ்பிளேயும் சாம்சங் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கொடுத்துருக்க ரிப்போர்ட் படி ஒவ்வொரு $1,000 ஐஃபோன் சேல் ஆகிறதுல $110 சாம்சங்குக்கு தான் போய் சேருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சாம்சங் கேலக்ஸி S8 சேல் பண்ணி வரக்கூடிய ப்ராஃபிட்டை விட இது அதிகம். கேனன் தரப்பில் கேனன் அவங்களோட EOS 200D Mark II இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கேனனோட டிஜிகேட் ப்ராசஸரில் ரன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதில் 24.1 மெகா பிக்சல் APS-C CMOS சென்சர் இருக்குது. இதில் வேரி ஆங்கிள் டச் ஸ்க்ரீனோட ஐ டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. ஈஸியாக சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும்ட்டு ப்ளூடூத் மற்றும் வைஃபை ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பாடியோட 1855mm லென்ஸ் கிட் உங்களுக்கு 53,000 ருபீஸ்க்கும் அடிஷ்னலாக 55-250mm கிட் உங்களுக்கு 66,000க்கும் கிடைக்கும். இந்த கேமராக்கான சேல் இந்த வீக்கெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வாட்ஸ்ஆப்பில் ஒரு பெரிய செக்யூரிட்டி ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக ஹேக்கர்ஸால் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனோட சென்சர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே ஃபோன் கால் மூலமாக உங்களோட கேமரா, மைக்ரோஃபோன் மற்றும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் திருட முடியும்னு சொல்கிறாங்க. த ஃபைனான்ஷியல் டைம்ஸ் படி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த NSO குரூப் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க. பட் அந்த குரூப் இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் டினை பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கிற இந்த வாட்ஸ்அப் வெர்ஷன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புது அப்டேட் போட்டிருக்காங்க. ஸோ உடனே போய்ட்டு உங்களோட ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கான ஹாட் நியூஸ், OnePlusஐ கலாய்ச்சி 2 கம்பெனி போட்ட போஸ்ட் பற்றி பார்ப்போம். ஒன்று, ஏசூஸ் தரப்புலேருந்து நாச் இல்லாத பெசல் இல்லாத ZenFone 6 ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டில் 5,000 இஸ் கிரேட்டர் தென் 1 + 7 + 3,700 இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய 5,000 mAh பேட்டரி அதிகம்ன்ட்டு OnePlusஐ கலாய்ச்சிருக்காங்க. சாம்சங் A80ல் இருக்கிற மாதிரியே ஃப்ளிப் ஆகக்கூடிய செல்ஃபி கேமராவும் இதில் இருக்குது. இந்த ஃபோன் கூட சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்.
இதை தொடர்ந்து ஷாமியும் OnePlus கலாய்ச்சி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் OnePlus, we heard about your flagship, regards flagship killer 2.0 coming soon இருக்கு. இந்த போஸ்ட் ரீசெண்டாக ஷாமிலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரப்போகுதுன்னு பரவிட்டு இருந்த ரூமரை கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற ஃபோனோட நேம் K20 இதில் Snapdragon 855 இருக்குன்ட்டும் தெரியுது. இவ்வளோ கொழுப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற ஃபோன் OnePlus 7 கம்பேர் பண்ணால் ப்ரைஸிங்கில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இந்த போஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வரப்போகிற ஃபோன் OnePlus 7 விட பெட்டராக இருக்குமா இருக்காதா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு எபிசோடில் பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.